ஏன் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி மேல இவ்வளோ வெறுப்பா இருக்காங்க? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். People of Tamil Nadu hate BJP. பாரதிய ஜனதா கட்சியினரை கண்டித்து நாளை அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என 2026 எலெக்ஷன்ல பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல 27 இடங்களுக்கு போட்டியிட்டாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு தொகுதியில தான் வின் பண்ண முடிஞ்சது. நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் ரோட் ஷோ பண்ணா கருப்பு கொடி காட்டுறது, கோ பேக் மோடின்னு ஹேஷ்டேக் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வரும்போது மட்டும் அதிக போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது. மத்தியில தொடர்ந்து 3வது முறையா ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி சொற்ப எண்ணிக்கையில சீட்ஸை வாங்குறாங்க? இது ஒரு டைம் தான் நடக்குதான்னு கேட்டா கிடையாது, பல வருஷமா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. நிறைய ஸ்டேட்ல பிஜேபி 50% மேல ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3 டைம் 2006, 2011, 2016. ஸோ இந்த 3 எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு சீட் கூட வின் பண்ணல. 2001 டிஎம்கே அலையன்ஸ்ல 4 சீட் வாங்குறாங்க. தென் 2021 ஏடிஎம்கே அலையன்ஸ்ல அதே 4 சீட் வாங்குறாங்க. அகைன் 2026 ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் தமிழ்நாடு மக்கள் பிஜேபி பார்ட்டி மேல இவ்வளோ வெறுப்பா இருக்காங்க? தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? அது மட்டும் இல்லாம பிஜேபி தனியா நின்னா ஈவன் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. இது ஜஸ்ட் ஒரு பாலிடிக்ஸையும் தாண்டி 200 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு சைலண்ட் கான்ஃபிளிக்ட். இந்தியா சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி மதராஸ் பிரசிடென்சின்னு ஒரு புரட்சி ஒன்று உருவாகிட்டு இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் காலகட்டத்தில் லீடர்ஷிப் மோஸ்ட்லி அப்பர் கேஸ்ட் அண்ட் எஸ்பெஷலி பிராமின்ஸாக இருந்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ரோலுமே யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியர்களுக்கு குறைஞ்ச சம்பளத்தில் வெறும் ரைட்டர் ஒர்க் மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்படியே சில வருஷம் கழிஞ்சு இந்தியர்களுக்கு கவர்மெண்ட்ல பெரிய பதவிகள் கொடுத்தாலும் அந்த வேலை தமிழ் மற்றும் தெலுங்கு பிராமணர்களுக்கு போகுது. காரணம், அவங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள், மதராஸ் பிரசிடென்சியில் 75% தாசில்தார்கள் பிராமணர்கள் தான். அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் 95% ஸ்டூடெண்ட்ஸ் பிராமணர்கள் தான். பட் இந்தியா பாப்புலேஷனில் பிராமணர்கள் வெறும் 3% மட்டுமே. இந்த இன்ஈக்குவாலிட்டியை எதிர்த்து 1916 டிஎன் நாயர், தியாகராஜன் செட்டி, நட்டேஷ் முதலியார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக எதுக்காகனா பிராமினன்ஸோட டாமினன்ஸை ஸ்டாப் பண்ண. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டி பிரிட்டிஷ் ஆட்சியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சாலும் பிராமணர்கள் நம்ம கண்ட்ரியை டாமினேட் பண்ணுவாங்கன்னு இவங்க தொடர்ந்து எதிர்த்துட்டே இருந்தாங்க. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களோட லீடர்ஸும் ரிச் அண்ட் எஜுகேட்டட் எலைட்ஸா இருந்தாங்க. இதனால எளிமையா இருக்கிற மக்களுக்கும் இவங்களுக்கும் மேட்சே ஆகல. தென் ஜஸ்டிஸ் பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஃபால சந்திக்குது. இந்த காலகட்டத்தில் பெரியார்னு அழைக்கப்படுற ஈவி ராமசாமி நாயக்கர் காங்கிரஸ்ல முக்கியமான லீடர் பதவியில் இருந்தார். தென் பெரியார் 1925 காங்கிரஸை விட்டு வெளியே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. சமூக நீதி சமத்துவான்னு சேம் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஐடியாலஜியை இவரும் முன்னிலை வைக்கிறாரு. பெரியார் கடவுள், மதம், பிராமண ஆதிக்கம், காங்கிரஸ் பார்ட்டி எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு. தென் 1944 பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை ஒரு சோசியல் ஆர்கனைசரா மாத்தி திராவிடர் கழகம்னு வைக்கிறாரு. பட் இந்த பார்ட்டி கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எந்த எலெக்ஷன்லயுமே போட்டியே போடல. இது கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அடுத்து பெரியார் சவுத் இந்தியாவை மட்டும் திராவிட நாட்டை தனி நாடா மாற்றணும்னு காங்கிரஸ் கிட்ட டிமாண்ட் பண்றாரு. பட் காங்கிரஸ் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. இதை எதிர்த்து திராவிடர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் இண்டிபெண்டன்ஸ் டேவை கருப்பு நாளா எதிர்க்க சொல்றாரு. பட் அறிஞர் அண்ணா, திராவிடர் கழகத்தோட ஜெனரல் செக்ரட்டரி, இதை வன்மையா கண்டிக்கிறாரு. திராவிட மக்களை சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்றாரு. அடுத்து கழகத்துக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடக்குது. 1944 70 வயசு இருக்கிற பெரியார் 32 வயசு இருக்கிற உமனை கல்யாணம் பண்றாரு. இந்த மூமெண்ட்ல இருந்து அண்ணா திராவிட கழகத்திலிருந்து வெளியே வராரு. தென் செப்டம்பர் 17, 1949 அறிஞர் அண்ணா டிஎம்கேங்கிற நியூ பார்ட்டியை ஃபார்ம் பண்றாரு. இது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் லீடிங் பார்ட்டியாகவும் ஆகுது. பட் டிஎம்கே பார்ட்டியும் பெரியாரோட சேம் ஐடியாலஜி தான் ஃபாலோ பண்றாங்க. பிராமண ஆதிக்கம், ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஈவன் டிஎம்கேவும் தனிநாடு கோரிக்கைக்காக சில போராட்டங்களை நடத்துறாங்க. தென் 1963 ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்துல தனிநாடு கோரிக்கையை இல்லீகல் ஆக்ட்னு சட்டம் ஒன்று ஏத்துறாங்க. தனிநாடு கோரிக்கைக்கு ஏதாவது கட்சி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பார்ட்டி டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு அறிக்கை விடுறாரு. இதுக்கப்புறம் தனிநாடு கோரிக்கையை டிஎம்கே கைவிட்டாங்க. இந்த மூமெண்ட்ல இருந்து தான் தமிழ்நாடு மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல அதிக விரக்தி ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வந்தா மட்டும்தான் கோபேக் மோடின்னு ட்வீட் பண்றாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கோபேக் இந்திராங்கிற ஒரு ஸ்லோகன் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி 1977 தமிழ்நாடு வரும்போது பேஸ் பண்றாங்க. இதை தாண்டி ஒரு பெரிய சம்பவமா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி தமிழ்நாட்டில் தான்
கொல்லப்படுறாரு. ஸோ ராஜீவ்காந்தி ஏன் கொல்லப்பட்டாருன்னு தெரிஞ்சுக்க இந்த ஸ்ரீலங்கன் பிரச்சனையை தெளிவாக விளக்குறேன், பொறுமையாக கேளுங்க. ஸ்ரீலங்காவில் 1981 பாப்புலேஷன் கணக்குப்படி 18% தமிழ் பேசுகிற மக்கள் இருந்தாங்க. பட் 2025 சென்சஸ் எடுக்கும்போது தமிழ் பேசும் மக்கள் வெறும் 11% தான் இருக்காங்க. இந்த பர்சன்டேஜுக்கு காரணம் நிறைய தமிழர்களை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொன்னு குவிக்கிறாங்க. பின்னர் இது ஒரு ரியல் பிளட்டி வாரா மாற ஆரம்பிக்குது. 1983 இருந்து 2004 வரைக்கும் 54,053 தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கன் ஆர்மியால கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம 25,266 பேர் காணாம போறாங்க. அகைன் 2007ல அரௌண்ட் 70,000 தமிழ் மக்கள் கொல்லப்படுறாங்க. மறுபடியும் 2009 USA கவர்மெண்ட் எடுத்த எஸ்டிமேஷன்ல 1,00,000 தமிழ் பீப்புள் கொல்லப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் வேண்டி LTT தலைவர் MR பிரபாகரன் இந்தியா கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ண. பட் நடந்தது ஆப்போசிட். பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி இந்தியன் ஆர்மியை ஸ்ரீலங்காக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. ஆனா தமிழ் மக்களுக்கு உதவி செய்யறது கிடையாது, ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ண. ஸோ இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கன் ஆர்மியும் ஒன்னு சேர்ந்து ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை கொன்னு குவிக்கிறாங்க. ஸோ இதனால தான் பின்னர் LTTE பிளான் பண்ணி ராஜீவ்காந்தியை தமிழ்நாட்டில் வச்சு கில் பண்றாங்க. இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கன் ஆர்மியும் ஸ்ரீலங்கன் தமிழன்ஸை லட்சக்கணக்கான பேர்த்த கொன்று குவிச்சதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல மக்களுக்கு தொடர்ந்து அதிருப்தி இருந்துட்டே இருக்கு. அடுத்த பிரச்சனையா கச்சத்தீவு. இந்தியாவில் ஒரு பார்ட் இருந்துச்சு. ஆனா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கச்சத்தீவை ஸ்ரீலங்காக்கு கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தான். தமிழ் மக்கள் பல வருஷமா இங்க போய் தான் அதிகப்படியான மீன் பிடிப்பாங்க. பட் 1976ல ஸ்ரீலங்கன் பகுதியில மீன் பிடிக்க கூடாதுன்னு சட்டம் ஏத்துறாங்க, இன்க்ளூடிங் கச்சத்தீவு. 25 கிலோமீட்டருக்குள்ள மீன் பிடிக்கிறதுங்கிறது மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்குது. அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு சைடு போனாலே சூட்டார் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ பார் 800 மீனவர்களை கொண்டிருக்காங்க ஸ்ரீலங்கன் நேவி. பட் ஆஃப்டர் மோடி பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கைது நடவடிக்கைகள் கொஞ்சமா மினிமைஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல தமிழ் மக்களுக்கு கோபம் இருந்துட்டே தான் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 70% மெடிக்கல் அட்மிஷன்ஸில் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. பட் நீட்டுக்கு அப்புறம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. CBSE ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோச்சிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நீட் அட்வான்டேஜ் ஆகுது. நீட் கோச்சிங் ஃபீஸ் 1 lakh to 5 lakhs ரேஞ்ச் போகுது. இது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மீட் ஒரு சவாலாக இருக்கு. தென் அனிதா கேஸ். டேலண்ட் இருந்தாலும் சிஸ்டம் அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்னு ஒரு பயம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. இந்த சோகம் பொலிட்டிக்கலாகவும் ஸ்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. அடுத்து இந்தி திணிப்பு. தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜ் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்றது ஒரு மைல்டான ஸ்டேட்மெண்ட். கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் ஐடென்டிட்டி, ஹிஸ்டரி, ப்ரைடு. 1965ல இந்தி திணிப்பு ட்ரை பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தெருவில் இறங்கி போராட்டம் பண்றாங்க. அது வைலன்ஸ் லெவலுக்கும் கூட போகுது. அது ஒரு நார்மல் போராட்டம் கிடையாது, ஒரு அடையாளத்துக்கான உணர்வு. ஓவராலா இந்த பிரச்சனையெல்லாம் தனித்தனி கிடையாது. தமிழ் மக்களுக்கு இது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஸ்ரீலங்கா பிரச்சனை, பிசர்மன் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இந்தி திணிப்பு, ஜல்லிக்கட்டு, அதை தாண்டி பிஜேபியோட ஐடியாலஜி இந்து ஐடென்டிட்டி, நேஷனல் யூனிட்டி, சென்ட்ரல் கண்ட்ரோல். பட் தமிழ் மக்களோட ஐடியாலஜி பகுத்தறிவு, சோசியல் ஜஸ்டிஸ், ஆன்டி சென்ட்ரல் கண்ட்ரோல். ஈவன் முன்னாள் IPS அதிகாரி K. அண்ணாமலை பிஜேபி லீடர் அண்ட் இளைஞர்கள் மத்தியில் முன் உதாரணமாக இருந்தாலும் 2024 கோவை மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறார். இது கேம்பெயின் ஃபெயிலியர்ஸ் இல்ல, அதர் ஸ்டேட்ல மொழி அரசியல் ஃபேட் ஆனாலும் தமிழ்நாட்டில் தமிழுக்கு ஒரு டீப் ஐடியாலஜி பேஸ் இருக்கு. ரீசெண்டாக கூட யூனியன் கவர்மெண்ட் 2152 கோடி எஜுகேஷன் ஃபண்டை ஹோல்டு பண்றாங்க. பிகாஸ் தமிழ்நாடு 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி. முன்ன காலத்தில் எப்படி இங்கிலீஷ் பிராமண ஆதிக்கத்துக்கு பவர் கொடுத்துச்சோ அதே போல ஹிந்தி சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுன்னு தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக நம்புறதா சொல்றாங்க. ஃபைனலா பிஜேபியை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல காலங்காலமாக தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவோட கோல் எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்றதுக்காக இல்லை, ஏட் பண்ணணுங்கிறதுக்காகவும் இல்லை. ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ், ஐடென்டிட்டி, இந்த மூணும் எப்படி தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை சேவ் பண்ணுச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.